السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد, அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுடைய அருளும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் இருலோகத்தின் தலைவர் சர்தார் இது ஜஹான் சர்க்கார் இது ஆலம் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுடைய அருள் கடாட்சம் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, புனிதமிக்க சிறப்புமிக்க ரமலான் மாதத்தில் நாயகத்தின் காலை நேர சிந்தனை என்ற நிகழ்வில் தங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்புமிக்க பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிரார்த்தனை செய்வோம் என்ற தலையங்கத்தில் சில மணித்துளிகள் உங்களோடு சிறப்பான இந்த நல்ல மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களை, நம்முடைய பிரார்த்தனைகளை, தன்னுடைய அடியார்கள் இதையெல்லாம் தன்னிடத்தில் வேண்டுகிறார் என்பதை அல்லாஹ் கேட்டு காத்து நிற்கிறான். மற்ற மாதங்களில் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வை நாம் அழைக்க வேண்டும். இதுபோல சிறப்பான மாதங்களில் அல்லாஹ் நம்முடைய துஆவை, நம்முடைய பிரார்த்தனைகளை என்னுடைய அடியார்கள் கேட்க இருக்கிறார்கள் என்று தருவதற்காக தயாரோடு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம், அல்லாஹ் காத்திருக்கக்கூடிய ஒரு மாதம். எனவே இந்த மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நம்முடைய கோரிக்கைகளை வைக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். நியமிக்க பெரியோர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நினைவூட்டல் மறந்துவிடக்கூடாது. பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நல்ல நேரங்களை நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பெரியார்களும் உலமா பெருமக்களும் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். நம்முடைய பிரார்த்தனைகள் எந்தெந்த நேரங்களில் அங்கீகரிக்கப்படும் என்று நிறைய நேரங்களை சொல்லித் தந்தார்கள். இங்கே நான் சொல்ல வருவது என்னவென்றால், குறிப்பாக இந்த சிறப்பு மிக்க ரமலான் மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தது புனிதமான சிறப்பான ஒரு நேரம், சஹருடைய நேரம், நோன்பு திறக்கக்கூடிய அந்த இஃப்தாருடைய நேரம். இந்த நேரத்தில் உங்களுடைய பிரார்த்தனைகள், உங்களுடைய துஆக்கள், அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய கோரிக்கைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம், அல்லாஹ் உங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம். எனவே ரமலான் மாதத்தில் சிறப்பான இந்த நேரத்தை தாங்கள் அடைந்திருக்கிறீர்கள். எனவே அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று, அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு வேண்டிய செய்திகளை கேளுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம் இந்த முஃமின்களுக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த உம்மத்துமார்களுக்கு, நம்மவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை நம்முடைய கையிலே தந்திருக்கிறான். வணக்க வழிபாடுதான். வணக்க வழிபாடுகளுக்கு ஒது தேவை. சுத்தமாக ஒது செய்துவிட்டு தான் தொழுக முடியும். ஆனால் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனைக்கு ஒது தேவையில்லை. எந்த இடத்தில் வேண்டாலும் நாம் உட்கார்ந்து அமர்ந்து அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்கலாம். அப்படி இலகுவான ஒரு வணக்கம், ஒரு இபாதத். இந்த துஆவும் ஒரு வணக்கம். வணக்கம் மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள், அத்துஆஉ முஹுல் இபாதா. இந்த பிரார்த்தனை வணக்கம், அது எல்லா வணக்கங்களுக்கும் தலையானது என்று சொல்வார்கள். வணக்கம் மட்டுமல்ல, எல்லா வணக்கங்களுக்கும் இதுதான் தலையானது என்று சொல்வார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்விடத்தில் நாம் தனிமையாக இருந்து
அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேட்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய அடியார்கள் அல்லாஹ் தர வேண்டும் என்று கெஞ்சி கேட்பதை, அவனிடத்தில் வருந்தி கேட்பதை அல்லாஹ் விருப்பப்படுகிறான். அல்லாஹ் அவனிடத்தில் பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரிடத்தில் தந்தாக வேண்டும் என்று அல்லாஹ் பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோரிடத்தில் கேட்பது போல தன்னுடைய அடியார்கள் அல்லாஹ்விடத்தில் எனக்கு யா அல்லாஹ் இது வேண்டும் என்று கெஞ்சி கேட்பதை அல்லாஹ் விருப்பப்படுகிறான். குர்ஆன் ஷரீஃபில் சூரா அல் பக்ராவில் அல்லாஹ் பேசுகிறான், உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன், என்னுடைய அடியார்களை என்னை அழைத்தால் அவருடைய அழைப்புக்கு உடனே நான் பதில் தருகிறேன். ஃபல்யஸ்தஜீபூ லீ வல்யுமினூ பி, நான் அவர்களுக்கு உடனே பதில் தருகிறேன், அவர்கள் நம்பட்டும். ஃபல்யுமினூ லீ, அவர்கள் என்னை நம்பட்டும், அவர்கள் நேர்வழி காட்ட முடியும். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டுவான், அவர்கள் நம்பியிருக்கட்டும், கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய பதில் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை நாம் பார்க்க முடிகிறது. தொழுகைக்கு பின்னால், ஃபர்லு தொழுகைகளுக்கு பின்னால், மற்ற தொழுகைகளுக்கு பின்னால், அல்ல மற்ற நல்ல காரியங்கள் செய்ததற்கு பின்னால் நம்முடைய அந்த பிரார்த்தனைகளை வைக்கும் பொழுது, நாம் அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைக்கும் பொழுது அல்லாஹ் காத்திருக்கிறான். அடியார்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக இந்த சிறப்புமிக்க மாதத்தில் அல்லாஹ் காத்திருக்கிறான். யா பாகியல் ஹைர் அக்பில், நலவை நாடக்கூடியவர்கள் முந்தி வாங்க, அல்லாஹ்விடத்தில் முந்தி வாங்க, கேளுங்க. யா பாகிய ஷர் அதுபிர், தீய காரியங்கள் செய்து கொண்டிருப்பவர்களே, பாவத்தில் ஈடுபட்டிருப்பவர்களே, அதிலிருந்து பின்வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இந்த நல்ல மாதங்களில் அழைப்பிட்டு கொண்டு இருக்கிறான். நல்ல காரியத்திற்காக முன்னால வாருங்கள், நல்லது செய்ய நினைப்பவர்கள் முந்தி வாருங்கள், அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஹதீஸுகளை, அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்புமிக்கவர்களே, எவ்வளவு காலமாக நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இதுவரையும் எனக்கு நிறைவேறவில்லை என்று நிராசையாக வேண்டாம். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியார்களே, நான் பல தடவை அல்லாஹ்விடத்தில் கேட்டுவிட்டேன் என்று நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத்திலிருந்து நிராசையாகிவிட வேண்டாம், அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருங்கள். பெரியார்கள், உலமா பெருமக்கள் நமக்கு எழுதி தருகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த குர்ஆன் ஷரீஃபில் சொன்ன கருத்தின்படி அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுடைய துஆவுக்கு, உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் தருவான் என்று சொல்கிறார்கள். ஒரு கால் அது பதில் கிடைக்காவிட்டால் தாமதமாக கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். எது ஹைரோ, நம்ம கேட்டது கிடைக்காவிட்டால் அல்லாஹுக்கு தெரியும், படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும், தன்னுடைய அடியார்களுக்கு எது கொடுக்க வேண்டுமோ, எது ஹைரோ அதை அல்லாஹ் மாற்றி தருவான். அப்படியே இல்லை என்றால் அந்த துஆவை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அதற்குண்டான பலனை, ஃபாயிதாவை, பிரயோஜனத்தை அல்லாஹ் மறு உலகத்திலேயாவது அவருக்கு தருவான் என்று உலமாக்கள், பெரியோர்கள் நமக்கு எழுதி தருகிறார்கள். அன்புமிக்க பெரியோர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நம்ம கேட்கக்கூடிய அந்த அல்லாஹ்விடத்தில் கேட்ட அந்த துஆக்கள், பிரார்த்தனைகள் அது வீணடிக்கப்படுவதில்லை என்று நமக்கு உலமாக்கள் எழுதி தருகிறார்கள். எனவே நாம் கேட்டுட்டோம், வீணா போயிடுச்சு, இதுவரையும் கிடைக்கல என்று நிராசையாகிட வேண்டாம், அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறுகள் நமக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி. எப்படிப்பட்ட பத்ரு போர்க்களம், இக்கட்டான ஒரு சூழ்நிலை, எதிரிகளுடைய பெரிய கூட்டம், ஆயுதங்கள் அதிகமாக வைத்திருக்கிறார்கள். சஹாபாக்களுடைய கூட்டம் சிறிய கூட்டம், ஆயுதங்கள் குறைவாக இருந்தது, சிறிய கூட்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் இருந்து துஆ செய்தார்கள். குர்ஆன் சொல்லிக் கொண்டு இருக்கிறது, குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறது, மிகப்பெரிய ஆதாரம். படித்து பார்த்தால் மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்தான். அவர்களுடைய அந்த துஆவை அந்த சஜிதாவிலே அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். உங்களுடைய தலையை தூக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்.
என்னுடைய துவாவை நீ அங்கீகரித்தாவிட்டால் நான் அங்கு தலையை தூக்க மாட்டேன். அல்லாஹ் அவருடைய துவாவை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர்கள் சஜிதாவிலிருந்து எழுந்தார்கள். 5000 மலக்குமார்களுக்கு மேலே அல்லாஹ் கொடுத்து பத்ர் போர்க்களத்தில் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் அவர்கள் ஒரு அஸ்மோடு, ஒரு உறுதியோடு சஜிதாவில் இருந்து துவா செய்தார்கள், வெற்றி பெற்றார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறது. ஆதாரமான செய்திகளை குர்ஆன் மூலமாக நம்ம பார்க்க முடிகிறது. மிகப்பெரிய எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை அதெல்லாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களுடைய துவாக்களை அங்கீகரிப்போனாக இருக்கிறான். இந்த சிறப்பான இந்த நல்ல மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் துவா செய்வோமாக, நம்முடைய தேவைகளை கேட்போமாக, அல்லாஹ் தருவான் என்று நம்புவோமாக. அல்லாஹ் அவன்கிட்ட கேட்பதையும் அவன் மீது ஈமான் கொள்வதையும் இதனுடைய உறுதியான நம்பிக்கை வைப்பதையும் அல்லாஹ் நாடுகிறான். நல்லடியார்களாக இந்த ஈமானிலே உறுதியையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தருள்வானாக. மார்க்கத்தையும் குர்ஆனையும் சரிவர புரிந்து நடக்கக்கூடிய நல்ல மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.